நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படி படிப்பதற்காக அதிகமான கல்லூரிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். எங்களை பார்த்து ஸ்டாலின் சேலஞ்ச் பண்றார். அண்ணா திமுக ஆட்சியில் 5% பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல. தெரிஞ்சா தானே பேசுறதுக்கு. தெரியாத முதலமைச்சர் நாம தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனாலதான் இந்த புள்ளி வரும் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. அண்ணா திமுக ஆட்சியிலே கல்வி சிறந்தது, கல்வி வளர்ச்சிப்படுத்தது. இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமை 2019-20 அடைந்தோம். இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையும் சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக தேசிய அளவில் அதிக விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, மின்சாரத்துறையிலே தேசிய விருது, போக்குவரத்து துறையிலே தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, சமூக துறையிலே தேசிய விருது, இன்றைக்கு கூட்டுறவுத்துறையிலே தேசிய விருது, இன்றைக்கு வேளாண்மை துறையிலே உணவு தானிய உற்பத்தி அதிக அளவிலே உற்பத்தி செஞ்சு தேசிய கிறிஸ்கர்மான் என்ற உயர்ந்த விருதை தொடர்ந்து 5 முறை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 முறை தேசிய விருதுகளை பெற்றோம். இது அதிமுக சாதனை. சேலஞ்சு என்று சொல்லுகிறீங்களா? இப்படி நாங்க சேலஞ்சு விடுறோம். இப்படி உங்களுடைய ஆட்சியில ஒவ்வொரு துறை வாரியாக தேசிய விருதுகள் பெற்ற வரலாறு உண்டா? உள்ளாட்சி துறையில 140 விருதுகளை பெற்றிருக்கின்றோம். ஒரு விருது 2 இல்ல, 140 விருதுகளை பெற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்று நிரூபித்து காட்டுகிற ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி எங்களுடைய ஆட்சி பற்றியா சேலஞ்சு பண்றீங்க? சொல்லுங்க, உங்களுடைய ஆட்சியில் என்ன செய்தீர்கள்? சேலம் மாவட்டம் எடுத்துங்க. சேலம் மாவட்டத்தில் நகரத்தில் எத்தனை பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலே கிராமத்திலிருந்து நகர வரை பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மலை பகுதிக்கு சாலை வசதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் ஒரு 5 ஆண்டுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளமுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று பெருமையோடு சட்டமன்றத்தில் பேசினார், நாடாளுமன்றத்தில் பேசினார். இது அண்ணா திமுக சாதனை. வரலாறு தெரியாமல் இன்றைக்கு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி அதிகாரமும் கையிலே இருக்கின்றது. அதனால் நீங்கள் போற பக்கம் மக்களை அழைத்து கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். எதிர்க்கட்சி என்று வருகின்ற பொழுது திமுக என்ற கட்சி அடையாளம் தெரியாமல் போய்விடும். அந்த அளவுக்கு ஊழல் மலிந்து இருக்கின்றது. ஊழல் துறையே கிடையாது. இன்னைக்கு நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை பணியாளர்கள் நியமிப்பதில் சுமார் 800 கோடிக்கு மேல ஊழல். இன்றைக்கு ஈடி அதை கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதிகாரி மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 2 முறை மாநில அரசுக்கு இன்றைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல தமிழகத்தில் டாஸ்மாக் கடை 6000 கடைகள் இருக்கின்றன. அந்த டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு ஒரு நாட்களுக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வசூல் பண்றாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணா 15 கோடி ஒரு நாளைக்கு மேலிடத்துக்கு போவதாக பரவலான செய்தி. மாசத்துக்கு 450 கோடி, 4 ஆண்டுக்கு 22,000 கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு திமுக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த கூட்டணி தடுமாறி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமா வெளியேறுமா என்ற ஒரு ஐயப்பாட்டிலே தினந்தோறும் பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறது. ஊடகத்தின் வாயிலாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, தேர்தல் வருகின்ற வரை உங்கள் கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்து, இந்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நம்முடைய கூட்டணியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.